மனோஜ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்கே போய் ஏட்டுக்கிட்ட இருந்துட்டு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் உள்ள இருக்காரு, போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. உள்ள போனதுக்கப்புறம் சார் என்னை ஒருத்தர் ஏமாத்திட்டான், 30 லட்ச ரூபா வாங்கிட்டு ஓடிட்டான், அதை உடனே கண்டுபிடிச்சு கொடுங்க சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஐயோ முதல் கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, எப்போ போய் விசாரிக்கணும், யாரை விசாரிக்கணும், எங்கே போய் விசாரிக்கணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு தெரியும், நீ ஒன்றும் எனக்கு வேலை சொல்ல வேண்டாம், என்ன நடந்ததுன்னு முதல்ல ஒழுங்கா சொல்லி அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கும். சார் இந்த மாதிரி கதிர்னு ஒரு ஆள் வந்து என்கிட்ட அவன் குடியிருந்த வீட்டையே சொந்த வீடுன்னு சொல்லி ஏமாற்றி என்கிட்ட வித்துட்டான், எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருந்தது சார், அதனால் நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன், ஆனால் அது வந்து அவன் சொந்த வீடு இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யோ எல்லாமே டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்தால் எப்படியா நீ ஏமாந்த அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. சார் இல்லை சார் எல்லாமே பக்கவாக இருந்தது, நான் பார்த்துட்டு தான் சார் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட தான் வந்து என் பேரில் இருக்கிற மாதிரி நான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும், அதுக்கு வேண்டி இந்த போலீஸ் ஸ்டேஷன் என்னோட ஆயிருமா, டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி எல்லாம் வந்து இந்த காலத்தில் சாதாரண விஷயம், படிச்சிருக்கேன்னு சொல்கிறேன், உனக்கு இது கூட தெரியாதாயா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்படியே மூஞ்சி தொங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காரு மனோஜ். போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு கிளம்பு, எப்போ எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. உடனே ஏற்று இருந்துட்டு போ, அங்கே ரைட் இருக்காரு, போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மனோஜ் வந்து உடனே அங்கே போயிட்டு சார் பேப்பர் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பேப்பர் வாங்கிட்டு அப்புறமா சார் கம்ப்ளைண்ட் இங்கிலீஷ் எழுதுறதா தமிழ் எழுதுறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யோ உனக்கு எது தெரியுமோ அதை எழுதியா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும், எனக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லவும், யோ தமிழே எழுதியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு லெட்டர் வாங்கிட்டு அன்புடையர் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்காரு. யோ நீ என்ன கல்யாண பத்திரிக்கை வைக்கிற, அன்புடையர் என்ன எழுதிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், சார் எனக்கு இந்த முன்ன பின்ன கம்ப்ளைண்ட்ல எழுதி பழக்கம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. உடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் சார் அந்த கதிர்னு ஒருத்தன் என்னை ஏமாத்திட்டு போனான்ல, அவங்ககிட்ட நான் கோயிலில் வச்சு தான் சார் அட்வான்ஸ் கொடுத்தேன், அந்த கோயிலில் சிசிடிவி கேமரா இருக்குது சார், வாங்க சார் அந்த வீடியோவை எடுத்த கையோட அவன் யாருன்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யோ இந்த சிசிடிவி கேமரா விஷயத்தில் ஏன் என்கிட்ட சொல்லலை, எப்போ நீ கொடுத்தா, எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்தா, இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்தியா அப்படி இப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் 1008 கொஸ்டின் கேட்குறாரு. உடனே மனோஜ் வந்துட்டு இல்லை சார் உடனே நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சிசிடிவி கேமரா பார்த்துட்டாவே ஆள் யாருன்னு தெரிஞ்சிடும், அதை வச்சு அவனை நீங்கள் ஈஸியாக பிடிச்சிடல சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யோ கடுப்பேற்றிட்டு இருக்காது, நாங்கள் என்ன வேலை செய்யணும், எப்போ செய்யணும், எங்கே போய் விசாரிக்கணும்னால எங்களுக்கு தெரியும், எங்கள் வேலையை நீ சொல்லி கொடுத்துட்டு இருக்காத, போய் முதல் கம்ப்ளைண்ட் எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கடுப்பாய் சொல்லிட்டு இருக்காரு. என்னையா அவன் இந்த மாதிரி கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கா, லூசு மாதிரி பேசிக்கிட்டு, போய் அவனை கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ தானே சார் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லி சொன்னீங்க, அதுக்குள்ள ஏன் சார் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவனை மரியாதை அந்த பக்கம் கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்ன உடனே அப்படியே ஏட்டு வந்து அந்த பக்கம் கூட்டிட்டு போயிறாரு. அப்புறம் ரைட்டர் கிட்ட போயிட்டு சார் எனக்கு கம்ப்ளைண்ட் எப்படி எழுதணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு மனோஜ். அதை முதல்ல சொல்ல வேண்டியதானையா, ஃப்ரம்ல உன் பேர் எழுது, 2ல வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்னு சொல்லி எழுதியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு அவர் சொன்ன மாதிரி எழுதிட்டு கம்ப்ளைண்ட்டே எழுதிட்டு கொண்டு போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துட்டு சார் எப்போ சார் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் உன் கேஸ் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் என் வேலையா, அங்கே கூப்பிடும்போது வா அடிக்கடியெல்லாம் இங்கே வராத கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் அப்படி சொன்னதை கேட்டோன்னா மனோஜுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருது. அப்படியே இன்ஸ்பெக்டர் யாராருங்க பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு சுற்றி பார்த்துட்டு அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுட்டு வெளியே போறாரு. விட்டுருந்தா ஒழுங்கா முத்துவே இந்த பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாரு. அதை விட்டுட்டு இந்த ரோஹிணி வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணி இந்த மனோஜ் போலீஸ் ஸ்டேஷன் கமிச்சு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கூட ஒழுங்கா கொடுக்க தெரியல இந்த மனோஜுக்கு. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.